அவனருளாலே அவன் தாழ் பணிந்து. கோயில்ல மட்டும் தாய் இருக்கங்குடி மாறி குடியிருக்கலங்க, எல்லோர் உள்ளத்துலயும் குடியிருக்க. தலை வணங்கி மனதார அம்மா உன் பிள்ளை உன்னை நினைக்கிறேன் தாயி, நீ இருக்கும்போது எனக்கு இப்படி ஒரு சில சோதனையா அப்படின்னு அவளை நினைச்சு கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவாங்க. மஞ்சள் குங்குமம் பூப்பத்தி வாசனையில நிறைஞ்சிருப்பாங்க. ஆத்தா எந்த ரூபத்துலனாலும் வருவாங்க. மகளே நான் உனக்கு இருக்கேன் கூட அப்படின்றத நிரூபிப்பாங்க. அப்படி தாய் நடத்தி அவளோட மகிமையை பார்க்கலாங்க. அது பரவாயில்லடா. போன வருஷம் உண்மையாவே நடந்த ஒரு விஷயம் சொல்றேன் உங்ககிட்ட. கண்டிப்பா உனக்கு நடக்கும், நல்லது, நீ கவலைப்படாத. போன வருஷம் ஒரு தடவை ரொம்ப கோவத்துல ரொம்ப தாங்க முடியாம என்ன நினைச்சேன்னு தெரில, டக்குன்னு ஒரு எலுமிச்சம்பழத்தை போய் வச்சு, இந்த எலுமிச்சம்பழத்துல நீ வா, நீ எனக்கு ஏதாவது உறுதி சொல்லு, இந்த எலுமிச்சம்பழம் மூலியமா வா, நீ இருக்கியா என்ன, நீ ஏதோ ஒரு ஆத்தோரத்தில் இருக்க, நான் இங்கே கிடக்கிறேன், உனக்குலாம் என்ன ஞாபகம் இருக்குமா, நீலாம் என்ன மறந்துருப்ப, நான் எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி இந்த மெட்ராஸில் இருக்கேன், எனக்கு ஒன்று அந்த கண்ணு இங்கே என்னை தெரியவா போகுது உனக்குன்னு சொல்லிட்டு அழுதுட்டு எலுமிச்சம்பழத்தில் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு படுத்துட்டேன்டா. காலையில் பார்க்குறேன் என் பெரிய பொண்ணுக்கு அம்மை போட்டிருந்தது. போன வருஷம் நடந்ததுடா இது. அப்புறம் பார்த்தா என் சின்ன பொண்ணுக்கும் 2 பேருக்கும் இருந்தது. சென்னையில் அம்மை போடுற சீசனே இல்லை அது, ஆனால் என் பொண்ணுக்கு போட்டிருந்தது. அப்போ தான் நான் நம்ம எப்படி அம்மை போட்டது என்னன்னே தெரியல. அப்புறம் அம்மாட்ட நான் சொன்னேன், அம்மா நேற்று வெள்ளிக்கிழமை அழுதுட்டே அம்மாட்ட பேசினம்மா, இந்த மாதிரி நீ இருக்கியா, நான்லாம் ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன், உனக்குலாம் என் ஞாபகம் இருக்குமா, எனக்கு தெரியுமானே தெரிலன்னு சொன்னேன். அதனால தானம்மா அம்மா விளையாடாத, சாமி விஷயத்துல விளையாடுவியான்னு வீட்டில் கூட திட்டினாங்க. கருவிலே கூட இருந்து காப்பாத்திய என் தாய் இருக்கக்கூடிய அம்மா நிஜ வாழ்க்கையிலையும் கூட இருக்காமையா போயிடுவா. ஓம் சக்தி, பராசக்தி.